தீபாவளிக்கு ரிலீஸ் ஆயிருந்த லக்கி பாஸ்கர் படம் பார்க்கறதுக்கு நேற்று எனக்கு வாய்ப்பு கிடச்சிருந்தது. ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். உண்மையாலுமே ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும். ஏன்னா ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக லக்கி பாஸ்கர் படம் பேரை பார்க்கக்குள்ள இல்லை துல்கர் சல்மான் பார்க்கக்குள்ள மலையாளம் படம் தான் இது அப்படின்னு நினச்சேன். ஆனால் படம் போய் பார்க்கக்குள்ள தான் தெரியுது அது வந்து ஒரு தெலுங்கு மூவி, ஆனால் டப்ட் இன் தமிழ். ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து தெலுங்கு தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி துல்கர் வந்து ரோப்பின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து கேரளா மார்க்கெட்ஸை கவர் பண்ணணும் அப்படின்ட்டு, ப்ளஸ் தமிழ் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு ராம்கி மாதிரியான ஆக்டர்ஸையும் வந்து ரோப்பின் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா முதல்ல வந்து ஹைலைட்டாக நிற்கிறது வந்து இந்த பிளாட் தான். அதை வந்து அப்படி தூக்கி நிறுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து நம்ம பார்க்கலாம். சினிமாட்டோகிராஃபி சொல்லலாம், இல்லை வந்து அவங்க போட்டிருக்கிற செட்ஸ், இதெல்லாம் செட்டுன்னே நம்மளால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அட்டகாசமாக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் ஜிவி பிரகாஷ்க்கு சொல்லி ஆகணும். தரமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால் இந்த படம் சொல்லலாம். அதுமாதிரி இந்த கேஸ்ட் வந்து கோஸ் வித்தவுட் சேயிங். ஏன்னா ஒரு ரோலுக்கும் வந்து இவங்களை விட பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து அவங்க ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா நிறைய இடத்துல இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், அப்புறம் வந்து பேங்க் அஃபீஷியல்ஸ்லாம் வருவாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப கச்சிதமாக வந்து பொருந்திருக்கிறாங்க. இதை யார் வந்து செலக்ட் பண்ணாங்களோ தே புல் இட் ஆஃப் ரியலி வெல் அப்படின்னு தான் சொல்லணும். அதுமாதிரி கம்ப்ளீட்டாக இந்த படமே எப்படி இருக்குன்னா வந்து ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்களே, அதுக்கு இந்த படத்தை ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். மியூசிக் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு பயங்கர ரெஃப்ரெஷிங்கான ஒரு மியூசிக் கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நிறைய நேரங்களில் இந்த மியூசிக் வந்து அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு நெயில் பைட்டிங்கான ஒரு டெம்போ ஏற்றும் தெரியுமா, அது வந்து இந்த படம் பார்க்கக்குள்ள அந்த மியூசிக் வந்து ஏற்படுத்துச்சு நம்மளுக்கு. என்ன வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியலன்னா, இது வந்து 90s நடக்கக்கூடிய அந்த செட்டப்பில் நடக்கிற ஒரு ஸ்டோரி இது. அந்த 90s மும்பையை அப்படியே வந்து தத்ரூபமாக வந்து இங்கே நம்ம கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி செட்டு போடப்படுற படங்களில் வந்து நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் நம்ம வந்து ஒரு நேக்கட் ஐயோட பார்க்கக்குள்ள படத்தில் பெரிய அளவுக்கு வந்து எரர்ஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அதுவே வந்து ஒரு பெரிய வின் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காலகட்டத்தில் என்னென்ன பொருட்கள் வந்து நம்ம நடுத்தர குடும்பங்களில் இருந்தது, இதெல்லாமே ஆஸ்பிரேஷனலான விஷயங்களாக இருந்தது அந்த காலகட்டத்தில். ஒரு பஜாஜோடைய செட்டாக் ஸ்கூட்டராக இருக்கலாம். பை த வே, நான் வந்து ஃபஸ்ட் டைம் டூ வீலர் கற்றுக்கக்குள்ளே நான் கற்றுக்கிட்டதே வந்து பஜாஜோடைய செட்டாக் வண்டியில் தான். அதுமாதிரி அம்பாசிடர் கார் யூஸ் பண்ணதாக இருக்கலாம், மாருதி பிராண்டு, டெலிஃபோன்ஸு, அப்புறம் டிவி, அந்த பழைய காலத்து ஓனிடா டிவி இருக்குல்ல அது, அப்புறம் வீடியோ கேம், கிட்ஸோடைய டாய்ஸ், அந்த ஹீமேன் வச்சுருக்கிறது, அப்புறம் வாட்சில் வந்து கால்குலேட்டர் வாட்ச் இருக்கிறது, டைட்டன் காமிக்கிறது, இல்லை ஷஹாரா பிராண்டை வந்து ஒரு இடத்துல ஒரு சீனில் வந்து பேக்ரவுண்டில் இருக்கும். அது மாதிரி நிறைய அந்த காலத்தில் கொடி கட்டி பறந்த பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து எதையுமே மிஸ் பண்ணாமல் காமிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் இன்னொரு பெரிய வலு அப்படின்னா இந்த படத்துடைய டயலாக்ஸ். ஏன்னா நிறைய நேரங்களில் நம்மளுடைய உண்மை வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய டைலாக்ஸ் இருக்குது அந்த இடத்துல. ஒரு அரை மணி நேரம் நான் நினச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலன்றதுக்காக நான் வந்து அப்செட்டாக இருக்க முடியாதுன்னு ஒரு இடத்துல ஒரு டைலாக் வரும். அது வந்து உண்மையாலுமே பிரமாதமாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க அப்பா வந்து ஹீரோ கிட்ட வந்து ஒரு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லுவார். அதாவது வேகமாக ஒருத்தவன் வண்டியில் போகிறவனும் சீக்கிரமாக பணம் சம்பாதிக்கிறவனும் கீழே போயிட்டு ஒரு நாள் விட தான் செய்வான். அது மாதிரி நீ இருக்காத அப்படின்னு சொல்லுவார். அதுவாக இருக்கலாம். இது மாதிரி நீ வந்து ஒரு நல்ல ஆட்டக்காரனாக இருக்கலாம், ஆனால் எந்த இடத்துல அந்த ஆட்டத்தை விடணும்னு உனக்கு தெரியணும் அப்படின்றத இந்த கேமுடைய மெயின் ஹைலைட்டே சொல்லலாம். அப்புறம் 15,000 நான் செலவு பண்ணப்போ எல்லாருக்கும் பதில் சொல்கிற ஒரு நிலைமையில் இருந்தேன். இன்றைக்கி 17 லட்சம் வச்சுருக்கேன், எவனுக்குமே நான் பதில் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்கிறதா இருக்கலாம். அது மாதிரி நிறைய டைலாக்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெரிய அளவுக்கு ஹைலைட்டாக தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா, அந்த ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து ஒரு சில இடத்துல இவங்க கிளியராக நம்ம எல்லாருமே வந்து ஒரு சில இடத்துல வந்து அவமானப்பட்டிருப்போம். நம்மளை வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி டைலாக்ஸ்லாம் பேசியிருப்பாங்க ரியல் லைஃப்பில். அதே மாதிரியான சீன்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்கும். ரொம்ப ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போவாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க பையனுக்கு வந்து கேக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே ஸ்டேட்டஸில் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க வந்து அண்ணன் தங்கச்சி அது மாதிரியான ஒரு ரிலேஷனில் கூட இது மாதிரி நடக்குது அப்படின்றது ரொம்ப தத்ரூபமாக காமிச்சிருப்பாங்க. இன்னும் நிறைய அந்த படத்தில் நிறைய சீன்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து அன்னைக்கு இருந்த மிடில் கிளாஸுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் என்னென்னலாம் இருந்துச்சோ இது எல்லாத்தையுமே வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு கடைக்கு போய்ட்டு ஒரு பொருள் வாங்கக்குள்ள அந்த கடைக்காரர் வந்து இந்த கஸ்டமரை பார்த்துட்டு இவெல்லாம் இதில் போய் வாங்க போகிறான் அப்படின்னு வந்து பேசுகிற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அவனுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே இவர் வந்து நிறைய செலவு பண்ணி பயங்கர லேவிஷாக வந்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியும். இது இல்லாமல் வந்து பெரிய அளவுக்கு பர்த்டே பார்ட்டி வந்து நம்ம வந்து எல்லாரும் பண்ணுறாங்க,
நம்மளும் பண்ணணும் அப்படின்ற அந்த கல்ச்சர் வந்து அந்த காலகட்டத்தில் ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி கல்யாணம் வந்து நல்லா கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிற விஷயம், அதுக்கான அஸ்திவாரமும் அன்னைக்கே போட்டிருக்காங்க அப்படின்றது இந்த படம் பார்க்கக்குள்ள புரியுது. அப்புறம் ஹையர் எஜுகேஷன் வந்து அப்ராடுக்கு போய் படிக்கணும், இன்றைக்கி என்னெல்லாம் ட்ரெண்டாக இருக்குதோ இதெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே போட்ட அஸ்திவாரம் அப்படின்றது இந்த படம் பார்க்கக்குள்ள ரொம்ப தெளிவாகவே புரியுது. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ வந்து யார் பேச்சுமே கேட்க மாட்டார், அவருக்கு என்ன சரின்னு படுத்தோ அதை வந்து செஞ்சுட்டே போவார். ஆனால் லைஃப் ஹேப்பன்ஸ் இல்லை, நம்ம வந்து யார் சொல்லியும் கேட்காதப்ப வாழ்க்கை நம்மளை வந்து போட்டு ஒரு தள்ளும், கீழே போய் மிதித்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கை பாடம் சொல்லி கொடுக்கும்ல, அது மாதிரி இவரும் ஒரு விஷயம் வந்து அண்டர்கோ பண்ணுவார். அதுக்கப்புறமா தான் அந்த பிளாட்டே வந்து கம்ப்ளீட்டாக மாறும். அப்படியே இது எல்லாமே படத்தில் இருக்கிற பெரிய பாசிட்டிவ்ஸ் தான். அதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு படம் வந்து சுமாரான படம் அப்படின்னா அங்கே தான் என்ன சொல்லுவாங்க, படத்தில் பாட்டு சூப்பராக இருந்ததுங்க, படத்தில் வந்து இவருடைய ஆக்டிங் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு நல்ல படத்துக்கு இது மாதிரி நம்மளால் வந்து ஹைலைட்லாம் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பண்ணுறதுனா பண்ணலாம், பட் ஆனால் ஆஸ் அ ஹோல் வந்து அது வந்து வின் பண்ணிடும். அந்த படம், பிளாட்டு, மியூசிக் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும். அது மாதிரி ஒரு பிரமாதமான ஒரு படம் தான் இந்த லக்கி பாஸ்கர். எல்லாருமே போயிட்டு மிஸ் பண்ணாமல் போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். நானே வந்து 2வது வாட்டி போய் பார்க்க தான் போகிறேன் இந்த படத்தை. இந்த படத்தில் இருக்கிற ட்ராபேக்கு அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம், மேபி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் லேகிங் சீன்ஸ் கொஞ்சம் இருக்குது. இல்லை வந்து வேறு எப்படி சொல்லலாம்னா, கொஞ்சம் லென்த் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக்கியிருக்கலாம். மேபி வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம், கட் பண்ணி தூக்கியிருக்கலாம். அதை தாண்டி பெருசாக வந்து ட்ராபேக்ஸ்னு இந்த படத்தில் ஒன்றும் என்னால் சொல்ல முடியல. மேபி ஒரு சில பாட்டு வந்து கட் பண்ணி தூக்கியிருந்தா கூட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தியிருக்காது. அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு கண்டிப்பாக போயிட்டு ஒரு தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா இது வந்து ஓடிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் கண்டிப்பாக வரவே வராதுங்க. ஏன்னா பிஜிஎம் வந்து அந்தளவுக்கு பிரமாதமான ஒரு பிஜிஎம்மாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு உங்களுக்கு ஆடியோ சிஸ்டம் இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல தேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்றத நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் படத்தை பற்றி இருந்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல் சேனல். நன்றி, வணக்கம்.